இவ்விழாவின் தலைமையுரையாற்றுவதற்காக சிறப்பு விருந்தினர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த விழாவிற்கு என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்ததற்கு முதன்கண் வணக்கத்தையும் நன்றியும் திரு ஜார்ஜ் சார் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இங்கே மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் மரியாதையும் செலுத்தியிருக்கிறேன். நான் பேசுவதற்கு முன்பு திருக்குறளை கோட்டா வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அதாவது சொல்லுவாங்க, ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு. See, I didn't take too much time. Okay, no need to worry. ஒழுக்கம் என்பது உயிரை விட மேலானது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார். அப்போது ஒழுக்கன்றது ஒரு முக்கியமானதாகவும் உயிரை விட மேலானதாகவும் நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்மளுடைய வாழ்வில் நம்ம என்ன கனவுகளோடு இருக்கிறோமோ, லட்சியத்தோடு இருக்கிறோமோ அந்த லட்சியத்தை அடைய முடியும். உங்களுக்கு ஒரு 3D ஃபார்முலா நான் சொல்ல போகிறேன். I didn't prepare anything. Okay, 3D formula. First itself, first D, devotion. Second D, discipline. And third D is a dedication. See, இந்த மூணுத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சு நடந்தீங்கன்னா நீங்கள் தான் உண்மையான வெற்றியாளர்கள். நீங்கள் நினச்ச பாதையை நீங்கள் கண்டிப்பாக அடைய முடியும். வாழ்க்கையில் தெய்வ பக்தியும் ஒழுக்கமும் அர்ப்பணிப்பும் இருந்தால் உங்களால் சாதிக்க முடியாதது எதுவுமே கிடையாது. அதே போல் மாணவர்களாகிய நீங்கள் ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசுக்குள்ளே உருவாக்கணும். எண்ணம் இருந்தால் தான் அது செயலாக உருவாகும். அப்போ அந்த செயலாக உருவாகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும். முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். ஓகே, உங்களுடைய கனவுகளை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த கனவுகளுக்காக உழைங்க. கண்டிப்பாக உங்களால் நீங்களும் ஒரு சாதனையாளனாகவும் வெற்றியாளனாகவும் இருக்க முடியும். பெற்றோர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, பெற்றோர்கள் இப்போ பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 அப்படி நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் இருப்பாங்க. இப்போ பெற்றோர்கள் ஒரு குழந்தை 2 குழந்தை இருக்கிறதுனால அபரிவிதமான நம்பிக்கை வச்சிடுறாங்க. அப்போது தன்னுடைய குழந்தைங்களை நீங்கள் சந்தேகப்படணும். சந்தேகன்றது அங்கே இருக்கணும். ஏன்னா அபரிவிதமான ஒரு நம்பிக்கை குழந்தைங்களோட வாழ்க்கையை மாற்றிடுது. ஒருத்தன் பையன் வீட்டுக்கு லேட்டாக வரானா, இல்லை பிள்ளை வீட்டுக்கு லேட்டாக வராங்களா, ஏன் லேட்டாக வர, எதுக்கு லேட்டாக வர, என்ன ப்ராப்ளம் அப்படின்றது நீங்கள் கேட்கணும். அங்கே இதில் கொஷின் ரைஸ் பண்ணால் தான் பசங்க ஓகே நம்மளை கண்காணிக்கிறாங்க பெற்றோர்கள்ன்றது பசங்களுக்கும் புரியும். இந்த காலத்தில் பசங்க இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஜோவிலாக ஃப்ரீடமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறோம். பட் ஆனால் பசங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்குது, அவங்களுக்குள்ளேயே ஒரு வாழ்க்கை இருக்குன்றது பெற்றோர்கள் புரிஞ்சிக்கணும். அதாவது பிள்ளைகளை சந்தேகப்படுங்க, அது நல்லது தான். ஓகே, இது என்னுடைய சின்ன ஒரு ஆப்ளிகேஷன். அதே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் நீங்கள் இங்கே படிக்கிறீங்க. நான் சார் ஏதோ ஒரு ப்ரோக்ராமுக்கு இன்வைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன ப்ரோக்ராமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் இங்கே பார்த்தோன்னா ஒரு பல்கலைக்கழகமே நடத்திட்டு இருக்கிறாரு இங்கே. அது பிகாஸ் ஆஃப் இந்த அவார்டெல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கேயும் இந்த மாதிரி அவார்டுகளை நான் கேள்விப்பட்டதில்லை. விஐடியில் பார்த்தீங்கன்னா ராமானுஜம் பிளாக்கு, சரோஜினி நாயுடு பிளாக்கு இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவார்டு, ராமானுஜம் அவார்டு, இது மாதிரி ஒரு பெரிய பெரிய அவார்டுகளை கொடுக்குறாங்கன்னா அது எதுக்காக? பசங்களுக்குள்ள ஒரு பெரிய கனவை உண்டாக்கணும், அந்த கனவு வழியாக அந்த பசங்க அவங்களுடைய வாழ்க்கை நினைவாகணும்னு சொல்லிட்டு தான். இவன் நீங்கள் வெறுமனே அவார்டு வாங்கிட்டு போயிட்டு சும்மா கை தட்டிட்டு போகிறதுக்காகலாம் இல்லை. ஓகே, நீங்கள் சிந்திக்கணும். அது என்னன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவார்டு, ராமானுஜம் அவார்டு நீங்கள் வாங்கும்போது உங்களை அறியாமலே ஓகே நான் சுபாஷ் போஸ் அவார்டு வாங்கிட்டேன், ராமானுஜம் அவார்டு வாங்கிட்டேன். பட் நீங்கள் கோ அண்ட் சர்ச் தட் சுபாஷ் சந்திர போஸ்னா யார், ராமானுஜம்னா யார், நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி சர்ச் பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வம் உண்டாகும்.
அந்த ஆர்வம் சொல்ல முடியாது. இப்போ ஒரு 100 பேர் இந்த அரங்கத்தில் இருக்கிறீங்கன்னா ஒரு 1 or 2% they will be lead the life. அவங்கள மாதிரி ஆகணுன்ற ஒரு எண்ணம் உருவாகும். வாட்? எண்ணத்தின் வழியே செயல். என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் விவேகானந்தர் சொல்லுவார், நீ எதுவாய் நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் முதல்ல வந்து விதையை போடணும், அந்த விதை தான் முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்ன பார்த்தீங்கன்னா, இப்போ 10th 12th நீங்கள் எக்ஸாமு போர்டை ஃபேஸ் பண்ண போகிற இருக்கீங்க. நீங்கள் அதாவது வந்து இப்போ ஐ திங்க் சிபிஎஸ்சி போர்டு இட்ஸ் கோயிங் 10th போர்டு எக்ஸாம், 12th போர்டு எக்ஸாம், 11th போர்டு எக்ஸாம் தே வில் கோ டு ஸ்டார்ட். மாணவர்கள் வந்து இந்த நேரத்தில் என்ன பண்ணும், ஐயோ நிறைய ப்ரெஷரு, நிறைய படிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பி ரிலாக்ஸ். நீங்கள் வேலையை கடமையை செய். என்ன பண்ணணும், ஒரு பிளான், ஒரு பிளான், திட்டமிடுதல்ன்றது ஒன்று இருக்கணும். திட்டமிடுதல் எப்படி? இப்போ முடிச்சுட்டு வரீங்க, நீங்கள் விளையாடுங்க. விளையாடுறதுல அதனால் படிப்புக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து என் பையன் படிக்கிறதுனால வந்து என்னுடைய படிப்பு ஸ்பாயில் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் அக்செப்டபிள். என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸே இது சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் மேனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் சாதிக்க முடியும். இப்போ வந்து இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதையும் ஒரு தாங்கக்கூடிய மனப்பான்மை கிடையாது. சும்மா எதனா திட்டினாவை வந்து அவன் ஒரு வாரம் கோச்சிக்கிறது கொண்டு தே வில் டேக் ரிஸ்க்கு, நிறைய விதமான முடிவுகள்லாம் எடுத்துடுறாங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா வெற்றி தோல்வின்றது வந்து சகஜமாக ஆகிடும். வெற்றியை தாங்கக்கூடியதும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தோல்வியை தாங்கக்கூடிய மனோ பக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கணும், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்றது வந்து இதை டெவலப் பண்ணுது. யூ ஷுட் இன்வால்வ் வித் எனி ஒன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், எஸ்பெஷலி திஸ் இஸ் அ மாடர்ன் வேர்ல்டு. இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, புதுவிதமான உலகம். பிள்ளைகள் இருக்காங்க, பிள்ளைகள் அவசியமாக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு செல்ஃப் டிஃபென்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஒரு கராத்தேவோ ஒரு குஃபோ, யூ ஷுட் லேர்ன் சம்திங். அதாவது வந்து சும்மா நம்ம வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இதில் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. அந்த டைமை வந்து நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலைக்கு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும், உங்களுடைய எதிர்காலமும் சிறக்கும். ஓகே, செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றது வந்து ஒன்றும் கிடையாது, எல்லாருமே லேர்ன் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி இன் திஸ் மாடர்ன் வேர்ல்ட். ஐ திங்க் யூ ஆர் அண்டர்ஸ்டுட். ஐ திங்க் ஐ நோ. ஏதாச்சும் ஒரு கராத்தே, கும்ஃபு, எதை யூ ஷுட் கோ அண்ட் லேர்ன் சம்திங். ஓகே, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க உங்களுடைய நீங்கள் படிக்கும்பொழுது வந்து நீங்கள் ஈஸியாக படிச்சிடலாம். இப்போது ஒரு 1 hour விளையாடுற, ஒரு 2 hours நீங்கள் போய் படிக்கிறீங்க, ஒரு பக்கம் ஒரு 20 ஒரு 3 பக்கம் எஸ்ஏ இருக்குதுன்னா வித்தின் எ நார்மல் பர்சனுக்கும் ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் வந்து ஒரு கம்பேரிசன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour படித்து முடிச்சிருவான். அது சீக்கிரமாக பை ஹார்ட் ஆகிடும். அப்போது படிக்கிற படிப்பை எப்படி படிக்கணுன்றது ஒன்று இருக்குது, புரிஞ்சு படிக்கணுன்ற ஒன்று இருக்குது. ஓகே, எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்த இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறீங்க. இப்போது 6 to 8 படிங்க, 5 to 6 விளையாடுங்க, 6 to 8 படிங்க, 8 to 9 வந்து டின்னர் முடிச்சிருங்க. 8 to 9 டின்னர் முடிச்சுங்க. 9 to 10:30 1.5 hour படிங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் ஃபுல்லாக கோ டு ஸ்லீப். ஏன்னா நம்ம என்ன சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் வந்து டீப் ஸ்லீப்பாக இருக்கும்போது தான் வந்து மெலட்டின்ற ஒரு லிக்விட் வந்து நம்ம பிரெயினில் வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த மெலட்டின்ற திரவம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரெயினை நம்ம காலையில் எழுந்துக்கிறோம், மற்ற வேலைகளை செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த வேலையில் இருக்கும்போது பிரெயினோட ஒர்க்லோடு அதிகமாகுது. அப்போ அந்த மெலட்டின்ற திரவம் வந்து டீப் ஸ்லீப் நல்லா தூங்கும் போது தான் வந்து அந்த மெலட்டின்ற லிக்விட் வந்து பிரெயினில் அக்குமுலேஷன் ஸ்டிமுலேட் ஆகும். அது ஸ்டிமுலேட் ஆகி என்ன பண்ணுது, உன்னுடைய முழு பிரெயினையும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிடும். அப்போது காலையில் எழுந்து படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யூ ஷுட் whatever you என்ன நினைக்க, whatever you think you should do some, surely you will achieve that. அப்போது 11 o'clock நீங்கள் ஸ்லீப், go to bed. 10:30 11 o'clock go to bed. மார்னிங் இட் செல்ஃப் 4 o'clock எழுதுக்குங்க. 4 o'clock 3:30 எழுந்து மார்னிங் டாஸ்க் முடிச்சுட்டு
4 to 6 நல்லா படிங்க. இஃப் யூ ஆர் டூயிங் லைக் திஸ் மீன்ஸ் யூ வில் வாட் எவர் யூ திங்க் யூ வில் கெட் இட் ஷுவர்லி. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்கு இருக்கிறீங்க, காலையில் வந்து உணவை எடுக்காமல் போவீங்க. காலையில் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பதட்டத்தோடு என்ன பண்ணுவீங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிவிடுவீங்க. நோ, யூ ஷுட் டேக் பிரேக்ஃபாஸ்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 7 liters ஆஃப் வாட்டர் யூ ஷுட் டேக். இதை போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் படிக்கிறவங்களுக்கும் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே சொல்கிறேன். ஏன்னா வந்து அட்லீஸ்ட் 6 liters ஆஃப் வாட்டர் நீங்கள் எடுத்துக்கும் போது தான் வந்து உங்களோட பாடியோட மெட்டாபாலிசம் வந்து மெயின்டைன் ஆகும். பாடியோட மெட்டாபாலிசம்ன்றது நம்ம உடம்புல வந்து நிறைய உறுப்புகள் இருக்குது இல்லையா, இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, கணையம் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா. இது எல்லாமே வந்து திரவத்தால் ஆனது. அதாவது நம்ம லிக்விட் அதிகமாக எடுத்துக்கும் போது வந்து நம்மளுடைய பாடியோட மெட்டாபாலிசம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அப்போ வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் தண்ணி நல்லா குடிங்க. அதே போல் வந்து ஆயில் ஃபுட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஆயில் ஃபுட்டு, நான்வெஜ்ஜு இதெல்லாம் சுத்தமாக இந்த போர்டு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆயில் ஃபுட்டு, நான்வெஜ்ஜஸில் எடுத்துக்கும் போது உங்களுடைய உடம்புல வந்து ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்திடும். அந்த மந்தத்தன்மையை ஏற்படுத்திச்சுன்னா ஐயோ இப்போ கொஞ்ச நேரம் 6 o'clock படிக்க ஆரம்பிக்கலாம்டா அப்படின்னு நினைப்பீங்க. 6 o'clock 7 o'clock ஆகும், 7 o'clock 8 o'clock ஆகும். அது மாதிரி போஸ்ட்போன் ஆகிட்டே போகும். யூ ஷுட் அவாய்ட் த ஆயில் ஃபுட் அண்ட் நான்வெஜ்ஜஸ் ஃபார் திஸ் during the examination time. ஓகே, நெக்ஸ்ட் யூ ஷுட் டேக் அட்லீஸ்ட் ஜூஸஸ். நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. எப்படி சாப்பிடும் போது ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ காப்ஸ் எடுக்கிறீங்கன்னா கூடவே ஜூஸ், எந்த ஜூஸ் பிடிக்குதோ நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்பும் ஒத்துழைக்கும், மனசும் ஒத்துழைக்கும். அதே போல் உடம்பு ஒத்துழைக்கிறதுக்கான வழிகளை இப்போ சொல்லிட்டேன். மனசு ஒத்துழைக்கிறதுக்கான வழிகள் என்ன? காலையில் 4 மணிக்கு எழுந்திக்கிறியா, அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes க்ளோஸ் யுவர் ஐஸ். 12 + 12 + 12 + ஒரு 36 times slowly inhale and exhale. Inhale, hold the breath 3 to 5 seconds, then after exhale. If you are doing this breathing exercise means whatever you think, you definitely you will get it. Okay, இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஓகே, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைகளும் மாணவர்களும் தவறான வழியில் போயிட்டுருக்கிறதுக்கான வழிகள் தான் நிறைய இருக்குது. இப்போது தவறான வழிகள்ன்றது பட்சத்தில் வந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்றது டிசைட் பண்ணக்கூடிய பக்குவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது 12th standard போகிறீங்க. 12th standard உங்களுடைய என்ன குரூப் எடுக்கணுன்றது வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்க. நீங்கள் என்னவா எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறிவிடு அப்படின்றது வந்து சும்மா ஒன்றும் இல்லை. நீ ஃபைட் பண்ணு, நான் இது படிக்க போகிறேன், நான் இதுவாக ஆக போகிறேன் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 2 points I will tell. I will finish my orientation. See, வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே வித்தியாசம்தான். வித்தியாசம் பெருசாக கிடையாது. நீ வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சி உன் வாழ்க்கையில் பயணம் செய்யும்போது, உன்னுடைய வேலைகளை இது என்னுடைய கடமைன்னு நீ செய்யும்போது அது வெற்றி. கடமைக்காக செய்கிறது வந்து தோல்வி. இதுதான் லைஃபு. ஓகே, எதுவாக இருந்தாலும் இட்ஸ் மை டியூட்டி அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சினா உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மேலும் நீங்கள் உயர்ந்து பெரிய ஆளாக வருவீங்க. அதுக்கான வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பினை அழகியதற்காக திரு ஜார்ஜ் சார் அண்டு மேம் அவர்களுக்கும் நான் நிறைய I thankful to them. Okay, thank you so much for this, give this great opportunity. Thank you.